டிஎன்பிஎஸ்சி மற்றும் யூபிஎஸ்சி போன்ற போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி கொண்டிருக்கும் விடாமுயற்சியாளர்களுக்கு வணக்கம். வாங்க இன்றைய வீடியோவிற்குள் செல்லலாம். முதல் கேள்வி, எதிரி நாட்டு ரேடார்களை அழிப்பதற்காக உள்நாட்டிலேயே வெற்றிகரமாக சோதிக்கப்பட்ட இந்திய ஏவுகணை எது? பதில் ருத்ரம் 2. இது அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் எனும் தலைப்பின் கீழே கரண்ட் அஃபேர்ஸில் கேட்க வாய்ப்பு இருக்குது. இந்த ஸ்க்ரீனில் நிறைய முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்குது, அதை எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. அதோடு சேர்த்து இப்போ சொல்ல போகிற தகவல்களையும் நோட் பண்ணிக்கோங்க. எதிரி நாடுகளின் வான் பாதுகாப்பு அமைப்புகள் மற்றும் ரேடார்களை கண்டறிந்து அவற்றின் சிக்னல்களை வைத்தே துல்லியமாக சென்று அழிப்பதற்காக உள்நாட்டிலேயே வெற்றிகரமாக வடிவமைக்கப்பட்ட இந்தியாவின் முதல் ஏவுகணை ருத்ரம் ஆகும். இந்த ஏவுகணையின் அடுத்த கட்ட மேம்படுத்தப்பட்ட பதிப்பான ருத்ரம் 2 அண்மையில் சுகோய் 30 MKI போர் விமானம் மூலம் வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டுள்ளது. இது ஒரு ரேடார் எதிர்ப்பு ஏவுகணை வகையைச் சேர்ந்ததாகும். போர் நடக்கும் சமயங்களில் எதிரி நாட்டு ரேடார்கள் மற்றும் தகவல் தொடர்பு அமைப்புகளை முடக்குவதன் மூலம் அவர்களின் ஒட்டுமொத்த வான் பாதுகாப்பு அரணையே உடைக்கும் வல்லமை இந்த ஏவுகணைக்கு உண்டு. பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட இந்த ஏவுகணை வான் பாதுகாப்பு துறையில் இந்தியாவின் தற்சார்பை நிலைநிறுத்துகிறது. இது ரிலேட்டடாக சில ஸ்டாட்டிக் ஜிகே கொஸ்டின்ஸையும் பார்க்கலாம். இந்த ஏவுகணையை இந்தியாவின் DRDO, அதாவது டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் வடிவமைத்து உருவாக்கியுள்ளது. இந்த DRDO தொடங்கப்பட்ட ஆண்டு 1958. இதோட தலைமையகம் நியூ டெல்லியில் இருக்கு. நம் முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள் இந்தியாவின் ஏவுகணை மனிதர் என்று அழைக்கப்படுகிறார். இதெல்லாம் இது ரிலேட்டடான ஸ்டாட்டிக் ஜிகே, இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கேள்வி, கர்நாடக மாநிலத்தின் 34வது முதலமைச்சராக பதவி பிரமாணம் செய்து கொண்டவர் யார்? பதில் DK சிவகுமார். இந்த கேள்வி ரீசெண்ட் அப்பாயின்மெண்ட்ஸ் எனும் தலைப்பின் கீழ் கரண்ட் அஃபேர்ஸில் கேட்க வாய்ப்பு இருக்குது. இதை பற்றி கூடுதல் தகவல்களை பார்க்கலாம். கர்நாடக மாநிலத்தின் 34வது முதலமைச்சராக, அதாவது 34 ஞாபகம் வச்சுக்கோங்க, 34வது முதலமைச்சராக DK சிவகுமார் சமீபத்தில் பதவி பிரமாணம் செய்து கொண்டுள்ளார். அவருக்கு கர்நாடக மாநில ஆளுநர் தாவர்சந்த் கெலாட் முறைப்படி பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். காங்கிரசின் உள்கட்சி அதிகார பகிர்வு ஒப்பந்தத்தின்படி முந்தைய முதலமைச்சரான சித்தராமையா தனது 2.5 ஆண்டு கால பதவிக்காலத்தை நிறைவு செய்து முறைப்படி ராஜினாமா செய்ததைத் தொடர்ந்து DK சிவகுமார் புதிய முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ளார். இவருடன் இணைந்து மூத்த தலைவர் டாக்டர் G பரமேஸ்வரா துணை முதல்வராக பொறுப்பேற்றுள்ளார். இந்த கேள்வி ரிலேட்டடாக சில ஸ்டாட்டிக் ஜிகே கொஸ்டின்ஸை பார்க்கலாம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் ஆர்டிகல் 164 படி மாநில முதலமைச்சரை ஆளுநர் நியமனம் செய்கிறார். முதலமைச்சரின் ஆலோசனையின் பேரில் மற்ற அமைச்சர்களை ஆளுநர் நியமிக்கிறார். கர்நாடகா ஒரு ஈரவை சட்டமன்றம் கொண்ட மாநிலமாகும். அதாவது இங்கு 224 சட்டமன்ற பேரவை மற்றும் 75 சட்டமன்ற மேலவை ஆகிய 2 அவைகளும் செயல்பாட்டில் உள்ளன. 1947 மைசூர் மாகாணமாக இருந்தபோது அதன் முதலமைச்சராக பொறுப்பேற்றவர் K செங்கலராய ரெட்டி ஆவார். அடுத்த கேள்வி, இந்திய ஏற்றுமதி பொருட்களுக்கு 99.38% வரிவிலக்கு அளிக்கும் சீபா என்றும் வர்த்தக ஒப்பந்தம் எந்த நாடுகளுக்கு இடையே அதிகாரப்பூர்வமாக அமலுக்கு வந்தது? பதில் இந்தியா, ஓமன். சிபா எனும் CEPA வர்த்தக ஒப்பந்தம் இந்தியா மற்றும் ஓமன் நாடுகளுக்கு இடையே ஜூன் 1, 2026 முதல் அதிகாரப்பூர்வமாக அமலுக்கு வந்தது. இந்த ஒப்பந்தத்தின் மூலம் ஓமனுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் இந்தியாவின் ஜவுளி, நகைகள், தோல் பொருட்கள், மருந்துகள் மற்றும் பொறியியல் பொருட்கள் போன்ற முக்கிய துறைகள் பெரும் பயனடையும். மத்திய கிழக்கு நாடுகளில் இந்திய பொருட்களின் சந்தையை விரிவாக்கவும் இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தக பற்றாக்குறையை குறைக்கவும் இந்த ஒப்பந்தம் ஒரு புதிய மைல்கல்லாக கருதப்படுகிறது. இந்த கேள்வி ரிலேட்டடாக சில ஸ்டாட்டிக் ஜிகே கொஸ்டின்ஸை பார்க்கலாம். CEPA என்பதோட முழு விளக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட், தமிழில் விரிவான பொருளாதார கூட்டு ஒப்பந்தம் என்று அழைக்கப்படும். இது இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தகம், முதலீடு மற்றும் சேவைகளை மேம்படுத்த கையெழுத்திடப்படும் மிக உயரிய வர்த்தக ஒப்பந்தம் ஆகும். அடுத்ததாக ஓமானை பற்றி சில குறிப்புகளை பார்க்கலாம். இது அரேபிய தீப கற்பகத்தின் தென்கிழக்கு கடற்கரையில் அமைந்துள்ள ஒரு முக்கிய மேற்காசிய நாடாகும். இதோட தலைநகரம் மஸ்கட். இங்கே கரன்சி ஓமானி ரியால். இப்போ ஓமானின் தற்போதைய சுல்தான் ஹைத்திம் பின் தாரிக் ஆவார். இந்தியாவின் பிற முக்கிய சிபா ஒப்பந்தங்களை பற்றி பார்க்கலாம். இந்தியா தனது முதலாவது முழுமையான சிபா ஒப்பந்தத்தை 2011 ஜப்பானுடன் மேற்கொண்டது. சமீபத்தில் 2022 ஆண்டில் ஐக்கிய அரபு அமீரகத்துடன் இந்தியா சிபா ஒப்பந்தத்தை அமல்படுத்தியது இங்கு குறிப்பிடத்தக்கது. அடுத்த கேள்வி, இந்தியாவை முந்தி உலகின் 5வது பெரிய பங்குச்சந்தையாக மாறியுள்ள நாடு எது? பதில் தைவான். இந்த கேள்வி இந்தியன் எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடாக கேட்க வாய்ப்பு இருக்குது. இதை பற்றிய கூடுதல் தகவல்களை பார்க்கலாம்.
உலகளாவிய பங்குச்சந்தை மூலதன மதிப்பில் இந்தியாவை முந்திக்கொண்டு தைவான் உலகின் 5வது பெரிய பங்குச்சந்தையாக உருவெடுத்துள்ளது. உலகளவில் தற்போது ஏற்பட்டுள்ள செயற்கை நுண்ணறிவு மற்றும் செமிகண்டக்டர் சிப் தயாரிப்பு சந்தையின் அசுர வளர்ச்சிதான் இந்த தைவானின் வரலாற்று சாதனைக்கு முக்கிய காரணமாகும். குறிப்பாக உலகின் மிகப்பெரிய சிப் தயாரிப்பு நிறுவனமான TSMC தைவான் செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் கம்பெனி பங்குகள் இந்த ஆண்டில் மட்டும் சுமார் 45% மேல் உயர்ந்ததால் தைவானின் மொத்த சந்தை மதிப்பு $4.95 டிரில்லியன் உயர்ந்துள்ளது. அதே நேரத்தில் வெளிநாட்டு முதலீட்டாளர்களின் தற்காலிக மூலதன வெளியேற்றம் காரணமாக இந்தியாவின் பங்குச்சந்தை மதிப்பு $4.92 டிரில்லியன் சற்றே சரிந்து 6வது இடத்திற்கு சென்றுள்ளது. சர்வதேச பொருளாதார போட்டியை புரிந்து கொள்ள இந்த நடப்பு நிகழ்வு மிகவும் அவசியமானதாகும். இந்த தரவரிசையில் முதல் 3 இடங்களில் இருப்பது, முதலிடத்தில் அமெரிக்கா, செகண்ட் பிளேஸில் சீனா, தேர்ட் பிளேஸில் ஜப்பான் இருக்குது. அது பங்குச்சந்தை மதிப்பில் தைவான் இந்தியாவை முந்தியிருந்தாலும் நாட்டின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி அதாவது GDPயில் இந்தியா தைவானை விட பல மடங்கு பெரியதாகும். இந்தியாவின் பொருளாதாரம் சுமார் $4.15 டிரில்லியன் ஆகும். உலகின் 5வது பெரிய பொருளாதாரம் ஆகும். ஆனால் தைவானின் GDP சுமார் $977 பில்லியன் மட்டுமே ஆகும். இறுதியாக இம்பார்ட்டன்ட் டே ரிலேட்டடாக ஒரு கேள்வி. உலக மிதிவண்டி தினம் என்று கொண்டாடப்படுகிறது? பதில் ஜூன் 3. ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 3ஆம் நாள் உலக மிதிவண்டி தினம் என உலகம் முழுவதும் அதிகாரப்பூர்வமாக கடைபிடிக்கப்படுகிறது. இந்த 2026 கருப்பொருள் மிதிவண்டி மூலம் நிலையான எதிர்காலத்தை நோக்கி, அதாவது சஸ்டைனபிலிட்டி த்ரூ சைக்கிளிங் என்பதாகும். இதை பற்றிய கூடுதல் குறிப்புகள் நம்ம ஸ்லைட்ஸில் இருக்குது, பார்த்துக்கோங்க. நேயர்களே, இது போன்ற கரண்ட் அஃபேர்ஸை தினமும் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.